ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆல் என்கிற பட்டன் அமைக்கிடுங்க. நம்ம ரெகுலராக 6 o'clock வீடியோ அப்டேட் பண்ணுறோம் கைஸ். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆல் என்கிற பட்டன் அமைக்கிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் நான் அந்தளவுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கைஸ். ஏன்னா உங்களோட சப்போர்ட் ஆறுதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோ ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும் கைஸ். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் கைஸ். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் வந்து ஸ்டோரியான வீடியோ போயிட்டுருக்கு. கதைகள், உங்களுக்கான கதைகள் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். கண்டிப்பாக அந்த கதைகளையும் நம்ம ரீட் பண்ணி போடுவோம். நான் கண்டிப்பாக கமெண்டை செக் பண்ணுறேன். எத்தனை பேர் கரெக்டான கதைகளை பற்றி கேட்குறீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கதை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுவாங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க நம்ம கதைகளை. வாங்க கைஸ், ஒரு அருமையான ஸ்டோரி இன்றைக்கி பார்க்கலாம். சிக்கனம் பிடி செலவும் அலி. டைட்டிலே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது கைஸ். சிக்கனம் பிடி செலவும் அலி ஒரு டைட்டிலில் ஒரு அருமையான ஸ்டோரி கைஸ். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆல் என்கிற பட்டன் அமைக்கிட்டால் தான் நம்ம போகிற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்தளவுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கைஸ். வாங்க கைஸ், ஒரு அருமையான ஸ்டோரி பார்க்கலாம். சிக்கனம் பிடி செலவும் மலி என்ற ஒரு டைட்டிலில் ஒரு அருமையான ஸ்டோரி. லோபிக் இரு செலவு என்பார்கள். அது விதைப்பு முக்காமால் என்னும் பெண்ணுக்கு மிகவும் பொருத்தம். முக்காமால் செம்மறியாடு ஒன்றினை வளர்த்து வந்தால் 4 குளத்திலிருந்து அதன் உடலில் அடர்த்தியாக ஊரமும் வளர்த்திருந்தது. ஆட்டின் உரமத்தை அடிக்கடி வெட்டிவிட வேண்டும். லோபிக் இரு செலவு என்பார்கள். அது விதவை முக்காமால் என்னும் பெண்ணுக்கும் மிகவும் பொருத்தம். முக்காமால் செம்மறியாடு ஒன்றினை வளர்த்து வந்தால் செம்மறியாடு 4 குழந்திருந்தது. அது உடலில் அடர்த்தியாகவும் உமைரம் வளர்ந்திருந்தது. ஆட்டின் உமைரத்தை அடிக்கடி வெட்டிவிட வேண்டும். ஆடு அப்பொழுது தான் நன்றாக வளரும். அது தவிர ஆட்டு உமைரத்தை கம்பளி நெய்வதற்கு சில வாங்குவர்கள் நல்ல பணம் கிடைக்கும் என்று தெரிந்தவர்கள் சிலர் ஆலோசனை கூறினார். ஆட்டு உமைரத்தை காத்திப்பதற்கென சில ஆட்கள் உண்டு. அவர்கள் கூலி கொடுக்க வேண்டும். கூலி ஒன்றும் அதிகமாக என்று கூற முடியாது. ஆனால் அந்த சிறு தொகையும் செலவிக்க விதவை முக்காமாவுக்கு மனம் வரவில்லை. ஆட்டு உரிமத்தை ஆட்டின் உரிமத்தை கத்தரிப்பது என்ன பெரிய மந்திர தந்திரம் வேலை. ஒரு கத்திரிக்கோலை கையில் எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டின் உமேரத்தை கத்திரித்து எடுத்து விடலாம். இப்படியெல்லாம் செய்தால் 2-3 ரூபாய் சிக்கனப்படுத்திய போது இருக்கும் என்று முக்காமால் நினைத்தாள். உடனே ஒரு கத்திரிக்கோள் எடுத்து ஆட்டின் உமேரத்தை வெட்டத் தொடங்கினாள். இதற்கு முன்னர் ஆட்டின் உமேரத்தை வெட்டி அவளுக்கு சற்றும் பழக்கமில்லாததால் உமேரத்தை வெட்டும்போது கத்திரி முனை ஆட்டின் சதைப்பகுதியை வெட்டி சரணமாக்கியது. ஆடு வேதனையை பொறுக்க முடியாமல் துடிதுடித்து அலறியது. அவள் பாய்ந்து போன நிறுத்திவிட்டாள். அதை மாட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றாள். பணம் செலவாகும் என்று சும்மா இருந்துவிட்டால் ரணம் பட்ட இடம். சீல் கோர்த்து ஆடு 1 வாரத்தில் இறந்து விட்டது. செலவினை சிக்கனப்படுத்தி நினைத்தால் விதவை முக்காமாலுக்கு முதலுக்கு மோசமானது. ஆட்டின் இழந்த அவதிப்பட்டாள். ஓகே கைஸ், அவர் ஒரு ஆட்டுக்குட்டி, அருமையான ஆட்டுக்குட்டி ஒன்று வளர்த்து வந்தார். முக்காம்பால். அந்த முக்காம்பால் அந்த ஆட்டின் உமேரத்தை வெட்டி எடுப்பதற்காக நிறைய பணம் செலவாகும் என்று நினைத்தார். அந்த உமேரத்தை தானாகவே வெட்டி எடுப்போம் என்று நினைத்து ஒரு கத்திரிக்கோள் ஒன்றை வாங்கினார். வாங்கிய பிறகு அதை நாம் தானாக வெட்டுவதற்கு
உமையரத்தி வெட்டி பழக்கம் இல்லாத முக்காமாளுக்கு நாம் வெட்டுவது எப்படி என்று தெரியவில்லை. அதனால் சிக்கனமாக பிடி செலவும் ஆளி அப்படின்ற ஒரு வெட்டுனா சிக்கனமாக செலவாகும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவள் கத்திரிக்கோள் ஒன்று வாங்கி அந்த இதை வெட்டுகிறாள். வெட்டுகும் போது ஆட்டுக்குட்டியின் சதையில் வெட்டி விடுகிறது. சதையில் வெட்டியவாறு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் கசிவதால் முக்காம்மாள் துடிதுடித்து போயிட்டாள். ஆனால் கொஞ்ச நாளிலே ஆட்டுக்குட்டிக்கு சலம் வைத்து ஆட்டுக்குட்டி இறந்து விட்டது. அதற்கு தான் முக்காம்பாள் ரொம்ப வருத்தப்பட்டாள். அதற்கு தான் இதோட கதையின் ஒரு அடிப்படையாகும். சிக்கனம் பிடி செலவும் அழி என்ற ஒரு டைட்டிலில் இதோட ஸ்டோரி என்னன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள் கைஸ், கண்டிப்பாக ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல் என்கிற பட்டன் அமைக்கிடுங்க. அப்போ தான் நம்ம அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாலும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கைஸ். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் அந்தளவுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கைஸ். ஏன்னா உங்களோட சப்போர்ட் ஆறுதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ண முடியும். இதுவரை நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துக்கிட்டீங்க. மென்மேலும் நம்ம சேனலை கொண்டு போகணும், மென்மேலும் எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்தால் தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணுவேன். மார்னிங் 6 o'clock நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கைஸ். பார்த்து தெரிஞ்சுக்கங்க கைஸ். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கெலாம் எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், லவ் யூ ஸோ மச்.